Hi friend, வணக்கம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Rain is falling vertically with speed of 35 meter per second. தான் மழை விழுது கீழே ஓகேவா. வெலாசிட்டி ஸ்பீடு VR ஓகேவா. ஸோ ரெயின்னால சப்ஸ்கில்ல ஆர் போட்டிருக்காங்க. ஓகே. Wind starts blowing after some time with the speed of 12 meter per second. அதாவது காற்று அடிக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த ஸ்பீடில் 12 மீட்டர் பர் செகண்டில் ஓகேவா. இன் ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன், அதாவது இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட் சவுத்து ஓகேவா. இங்கேருந்து காற்று இங்கே பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுதான் விண்டோ டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்குது ஓகேவா. போட்டுருக்காங்களா. VW வந்து 12 மீட்டர் பர் செகண்ட். என்ன கேட்டிருக்கான், இன் விச் டைரக்ஷன் சுட் பாய் வெயிட்டிங் அட் அ பஸ் ஸ்டாப் கோல்டு கீஸ் அம்பல்லா. அதாவது இப்போ மழை பெய்யுது காற்றடிக்கி, இப்போ ஒரு பையன் அந்த பஸ் ஸ்டாண்டில் கொடையை பிடிச்சி நிற்கிறான், எந்த டைரக்ஷனில் நிற்கிறான் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியான கொஸ்டின், நீங்கள் ஜஸ்ட்டு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் புரியல அப்படின்னா திரும்ப ஒரு திருப்பி ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரிஞ்சு அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்கான், அதில் அப்புறம் என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது தெரிஞ்சால் தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியல அப்படின்னா திரும்ப ரீட் பண்ணுங்கள், அல்லது பக்கத்தில் இருக்க கேளுங்க. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம இந்த சால்வ் பண்ணோம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா. நான் அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு சொன்னேன் உங்களை புரிஞ்சு அப்படின்னா இந்த கிவன் டேட்டா ஈஸியாக எழுதிருப்பீங்க. ஸோ கிவன் டேட்டாவில் ஃபஸ்ட்டு ரெயினோட ஸ்பீடு அதான் VR ஓகேவா 35 போட்டுக்கணும். அப்புறம் VW விண்டோட ஸ்பீடு 12 மீட்டர் பர் செகண்ட். இது முக்கியமான கிண்டு. இந்த டைரக்ஷனில் காற்றடிக்கு அப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட்டு ஓகேவா. ஸோ இந்த போட்டுக்கணும் டயக்ராமில் காற்று இங்கே மக்கள் அடிக்கு ஈஸ்ட் டு வெஸ்ட் வருது. டைரக்ஷனும் இதுதான் ஈஸ்ட்டு இது வெஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து இங்கே வருது காற்று ஓகேவா. இது ரெயின் சொல்லிட்டேன். இது மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டா இதுதான் கேட்டிருக்கேன் ஓகேவா. அந்த டேரக்ஷன் தான் கேட்டிருக்கேன். ஸோ டேரக்ஷன் தீட்டா ஒன்று தான் ஓகேவா. நீங்கள் இதுக்கு இந்த பாடம் படிக்கும்போது வெக்டார் ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் ஓகேவா. அந்த கான்செப்ட் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை விட இந்த சம்மை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அதை விட ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் இந்த கான்செப்டில் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டிருக்கான், டேரக்ஷன் கேட்டிருக்கான். ஆனால் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை படிக்கும்போது ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். அதாவது மழை கீழே இப்படி மழை விண்டு கேட்கலாம் அடிக்கும். அந்த பையன் இங்கே சொன்னல ஓகே இப்படி நிற்கான் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பையன் கொடை இப்படி பிடிச்சிருக்கும், இப்படி தான் பிடிச்சிருப்பான். டுவர்ட்ஸ் ஈஸ்ட்னு இது இப்படி தான் கொடை ஓகேவா. கொடைக்கெல்லாம் நிற்பான், கொடை இப்படி இருக்கும் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ இதுதான் ஆன்சர் சார். இது ஈஸியானது. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சி கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் அங்கே கேட்டிருக்குது நான் கேட்டிருக்கேன் ஆன்சர் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ அதான் பாருங்கள், வாட் ஆஸ்கிங் இன் விச் டைரக்ஷன் சுட் பாய் வெயிட்டிங். ஸோ அதுதான் அட் ஃபஸ்ட் ஸ்டாப் அவனோட அம்பரா பிடிச்சிக்கிட்டு அவன் எந்த டைரக்ஷன் நிற்கிறான் ஃபஸ்ட் ஸ்டாப்பில். இப்படி மழை பெய்யும் போது காற்று அடிக்கும்போது அப்படி கேட்கும்போது ஈஸ்ட் நோக்கி தான் நிற்பான் ஓகேவா. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போது சப்போஸ் இந்த கொஸ்டினில் தீட்டா வேல்யூ என்ன, டைரக்ஷன் தீட்டா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நான் வெறுமனையே தீட்டா வேல்யூ மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அது எப்படி பார்க்குறது வாங்க பார்க்கணும். ஃபஸ்ட் நீங்கள் அதுக்கு ஆறு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது ஏன் அப்படின்னா இங்கே ஒரு வெலாசிட்டி ஓகேவா, இங்கே ஒரு வெலாசிட்டி, ரெண்டு வெலாசிட்டி, வெர்டிகலாக ஒரு வெலாசிட்டி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி, வெர்டிகலாக ஒரு வெலாசிட்டி. கண்டிப்பாக இது ரெண்டு இடையில் ஒரு ரெசிஸ்டன்ட் வெலாசிட்டி வரும், அல்லது ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க, வெர்டிகல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று எம்என் சார்ஜ்னு சொல்லுவாங்க ஓகேவா. இது வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வெக்டார் அடிஷன் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஃபார்முலாவும் கொடுத்துருப்பாங்க. ஆர் வேல்யூ ஒன்று √VR² + VW². இதை போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது நிறைய யூடியூப்பில் வீடியோ நிறைய இருக்குது. ஸோ அதை செக் பண்ணுங்கள் எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். ஸோ பிரச்சனை இல்லை, ஸ்கொயர் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கொயர் பண்ணி அதை ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறீங்க. ஸோ ஈஸியானது. இப்போ ஆறு வழி கிடச்சி வச்சோம். செகண்டு தீட்டா வழி பார்க்கணும். நமக்கு தீட்டாவுக்கு ஃபார்ம் என்ன, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு சொல்லி வரும். VF/VI. ஸோ அதான் VW = VR. இங்கே ஃபைனல் என்ன, இங்கே விண்டு எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ விண்டு தான் இந்த மலையாளம் விண்டு வருது.
ஸோ இன்ட்டு தான் ஃபைனல் அப்படிங்கிற VW டிவைட் பை VR. VW வேல்யூ என்ன 12, VR வேல்யூ என்ன 35. இதை ரெண்டு டிவைட் பண்ணுங்க. 0.343 வரும். நீங்கள் 0.3 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் போதும் நம்மளுக்கு. இப்போ மேபி இப்போ 0.3க்கு இந்த வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா டிகிரி பார்க்கணும் அப்படின்னா அது வந்து கஷ்டம். ஸோ அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ கொஸ்டினில் மேபி கொடுத்துடலாம் tan தீட்டாவோட 0.1க்கு வேல்யூ கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வச்சு 0.3க்கு கண்டுபிடிக்கணும். இந்த 0.1க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவோட இந்த வேல்யூ இன்ட்டு பண்ணிடுங்க. அப்படிங்கிறப்போ ஆன்சர் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் tan சொல்லி கொடுக்குவோம். tan காசு கிடையாது. காசு வந்து அது ஒர்க்கு எனர்ஜி பவர் பாடம் இருக்குல்ல, ஸோ அங்கே நம்ம பார்ப்போம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் tan தான். ஓகேவா? இதை நீங்கள் இந்த பாடத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ tan = 0.3 இதுக்கு நீங்கள் பார்த்தாலே ஸோ முடிஞ்சு போச்சு. அந்த மேபி கொடுத்துருப்பாங்க, கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அது மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. தீட்டா வழி கொடுக்குற கேட்க மாட்டாங்க, இந்த டைரக்ஷன் மட்டும் கேட்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. எப்படி நீங்கள் அந்த கொஸ்டினை ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாலே இதான் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ தீட்டா வழி கடைசின்னு வருது 19 டிகிரி 19 டிகிரி. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.